கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாபிக் வந்து ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்கிற டாபிக் பற்றி வந்தோன்னா அப்போ நான் ஓய்வு நாள் பற்றி நான் பாட்டு வாசிக்கணுமா, பிரசங்கம் பண்ணணுமா அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு எடுக்கும்போது ஓய்வு நாளை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். யாத்திராகம் 20:10-11 வாசித்தோன்னா, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் இல்லை 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியலுக்கெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரும் வேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாள் என்ன செய்தாங்க? பரிசுத்தமாக்கினார். அப்போது நம்ம பார்த்தோன்னா, நான் நினச்ச நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, வாலிய பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஆன்சர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்போ ஒரு பிள்ளைகளும் இல்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசித்தோன்னா, 2ஆம் அதிகாரம் 2 தேவன் 6 நாளும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்தாங்க. 7ஆம் நாள் என்ன செய்தாங்க? ஓய்ந்திருந்தார். இப்போ நம்மளும் அப்படி தானே, சண்டே டு ஃப்ரைடே என்ன செய்கிறோம்? கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். வெள்ளிக்கிழமை எப்பண்டா வரோன்னு இருக்கும். எதுக்கு? சர்ச்சுக்கு போகணுங்கிற ஆசையில் வரும் இல்லையா? நம்ம சின்னதுலேருந்தே அப்படி தான் வளர்ந்தது. இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரில, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம சொல்லுவோம் ஓய்வு நாள்னால் எப்போ தொடங்குது? வெள்ளிக்கிழமை மாலையிலேருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வர நமக்கு ஓய்வு நாள். நாங்களாம் காலேஜில் படிக்கும்போது வெள்ளிக்கிழமை அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். குளிக்கிறது என்ன, பாடங்களை வாசிக்கிறது என்ன, ரூமை க்ளீன் பண்ணுறது என்ன பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போவோம். அப்புறம் அடுத்த நாள் அப்படி தான் நல்லா சர்ச்சுக்கு போவோம். சாயங்காலம் சண்டவுன் வர்ஷிப் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் ஒழுங்காக நல்லா போவோம். இதை நினச்சி பார்க்கும்போது இப்போ உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? பெற்றோர் நாம் ஒழுங்காக வளர்க்குவோமா? அதை நினைக்கும் போது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சும்மா கோயிலுக்கு வர மாதிரி வராங்க. சில சர்ச்சஸில் பார்த்திங்கன்னா உள்ள கோயில் நடந்துட்டுருக்கோம், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வெளியே என்ன செய்வாங்க, பிள்ளைங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ பெண் பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, வெளியே நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான்லாம் எப்போ யாருனாலும் பார்த்தா என்ன செய்வேன்னா, உள்ளே போ பாஸ்டர் பேசிகிட்டு இருக்காங்க, உள்ளே போங்கன்னு வெளியே வரட்டும். எந்த சர்ச்சுக்கு போனாலும் அப்படி தான். அப்போது நம்ம சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது ஓய்வு நாளை கடைப்பிடிப்பது இல்லை. சும்மா பாடல்களை பாடுவதும் பிரசங்கங்களை கேட்பதும் ஓய்வு நாளை கடைப்பிடிப்பது அல்ல. அப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஓய்வு நாள் நினைக்க என்ன செய்யணும்? சனிக்கிழமை என்ன செய்யணும்னா, நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது பிரகாசத்துலேருந்து நாங்கள் டேனிலாம் இருக்காங்க. பிரகாசத்தில் இருக்கும்போது நாங்கள் என்ன செய்யணும்னா, காலையில் எங்களுக்கு தான் ஓய்வு நாள் பாடம் நடக்கும், சாயங்காலம் தான் டிவைன் சர்வீஸ் நடக்கும். காலைல 11 மணிக்கு எங்களுக்கு என்ன ஆகும்னா சர்ச் முடிஞ்ச பிறகு வந்தோடனே வீட்டுக்கு நல்லா புளிச்சோறு சாப்பிட்டுட்டு நல்லா மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு 2 மணி போல் என்ன செய்கிறாருன்னா, கொட்டடிச்சு பாட்டு பாடி அவங்கள வில்லேஜஸ்க்கு போய் எல்லா ஊழியத்தையும் செய்துட்டு வந்த பிறகு தான் இங்கே என்ன நடக்கும்னா தெய்வீக ஆராதனை நடக்கும். இதை நான் யோசித்து பார்த்தேன், இப்போ நடக்குதா? ஊழியம் நடக்குதா? பிள்ளைகள் ஊழியத்துக்கு போகிறாங்களா? ஆனால் போகிறாங்க, கொஞ்சம் சர்ச்சஸில் போக தான் செய்கிறாங்க. இப்போ எங்கள் சர்ச்சஸ்லாம் 5-6 இடத்துல ஊழியத்துக்கு போகிறாங்க. இங்கேயும் அப்படி தான் போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, மத்தேயு 12:1-8 வாசிங்க. மத்தேயு 12:1-8. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆண்டவராய் இருக்கிறார். அப்படின்னா அப்போ நம்ம காலத்தில் பாருங்களேன், பழைய காலத்தில் எப்படி ஓய்வு நாள் கடைப்பிடித்தார்கள், இப்பொழுது எப்படி ஓய்வு நாள் கடைப்பிடித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னபடி பசிக்கிற நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை, ஐயோ எனக்கு பசிக்குதே, ஓய்வு நாள் ஆச்சு, நான் என்னத்தை போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது.
அப்போ என்ன, இப்போ ஒருத்தர் விழுந்துட்டாங்க ஓய்வு நாளில், கொஞ்சம் தலை சுற்றி வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ உங்கள் கடையில் போய் ஒரு ஜூஸோ ஏதோ வாங்கணும்னு நினச்சோன்னா நம்ம என்ன செய்வோம்? ஐயோ இன்றைக்கி ஓய்வு நாள், இன்றைக்கி வாங்கக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படி என்று இருக்கக்கூடாது இல்லையா? 15 வசனம், 15 வசனம் 17 வசனம் வாசிங்க. அவர் என்ன செய்தார்? ஓய்வு நாளில் வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். ஆனால் பரிசேயரும் சாஸ்திரரும் என்ன செய்வாங்க? ஓய்வு நாளில் இந்த காரியங்களை நாம் செய்யலாமா? சரி, இப்போ நம்ம சர்ச்சில் வந்து ஒருத்தவங்க திடீர்னு அவங்களுக்கு எப்படியோ ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறாங்க. பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணுறாங்க. அப்பொழுது இப்படி செய்யலாமா அப்படின்ட்டு நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. சரி, சில சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ பிரகாசத்தில் இருக்கும்போது எங்களுக்கு வீட்டை வந்து அம்மா வந்து நல்லா சாப்பாடு ஓய்வு நாள் செய்து வச்சுருப்பாங்க, சனிக்கிழமை செய்து வைப்பாங்க, எல்லாம் வச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது காலேஜில் என்ன செய்வாங்கன்னா, சனிக்கிழமை தான் நல்லா சுட 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 சாப்பாடு கிடைக்கும். எல்லாமே இப்படி இப்படி நல்ல வெஜிடபிள் ரைஸ் அது இதுன்ட்டு ஒன்று. நாங்கள் என்ன செய்வோம், சர்ச்சுக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே யாரோ 2 பேர் டேபிளில் லைன் போட்டுறது. இப்போ எதுக்கு? அந்த சுட்டு சுட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் ப்ளஸ் அந்த ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்றதுக்காக போவோம். இதை நம்ம ஊர்களில் செய்தால் விடுவாங்களா? இல்லை. இது வந்து அந்த காலம். இந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்க? சுட சுட சாப்பாடு செய்தான் செய்வாங்க. ஆனால் அங்கங்கே சில சர்ச்சில் வந்து எப்படி சொல்ல, சில சர்ச்சில் வந்து சனிக்கிழமை உபவாச கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் வச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க சுட சுட சாப்பிடுவாங்க. அப்போ ஒருத்தர் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வெப்பேரி சர்ச்சில் இப்படி தான் ஒருத்தவங்க சனிக்கிழமை சமைச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்குள்ள எல்டர் வந்து என்ன செய்தாரா, கொஞ்சம் மண் எடுத்து அந்த சாப்பாட்டில் போட்டாங்களாம். அப்படி அந்த காலத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். இப்போது நம்ம எப்படி ஓய்வு நாள் பண்ணுறோம்? ஓய்வு நாளை கடைபிடிக்கிறோம். இப்போது கொஞ்சம் வித்தியாசம்தான் இல்லையா? கொஞ்சம் வித்தியாசம். என்னை எடுத்துக்கொண்டாலே அப்படி தான். முந்திலாம் வெள்ளிக்கிழமை வந்துட்டோன்னா சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே மடமடன்னு சோறை பொங்கி புளிச்சோறு செய்து எங்கள் மாமா உட்காந்துருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்ட்டு. எங்கள் அத்தையும் உட்காந்துருப்பாங்க. மடமடன்னு தேய்த்து வீடை பெருக்கி வீடை தொடக்கி பிள்ளைகளை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி 6:45 ஆகும். இன்னும் கிளம்பலையான்னு எங்கள் மாமாக்கு சத்தம் போட்டே இருப்பாங்க. அப்போ 7 மணிக்கு கரெக்டாக சர்ச்சில் வந்து அங்கேருந்து நடந்துடும், எலிஸ் நகர்ந்து நடந்துடும். எங்களுடைய காலங்களில் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, எங்கள் பாஸ்டரும் ஈஸ்ட் சர்ச்சில் 22.5 இயர்ஸ் இருந்தாங்க. அவங்க சிக்காக இருக்கும்போதும் சர்ச்சுக்கு ஆன் டைம் போயிடணும், இல்லைன்னா திட்டு விடும். அதனால் நாங்கள் எல்லாருமே போவோம், சர்ச்சுக்கு ஆன் டைம் போவோம். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் நான் என்ன செய்கிறேன்னா, 5:30 மணிக்கு 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பாடு செய்து பாத்திரம் கழிச்செல்லாம் விலைக்கு முடித்து, பெச்சி காலேஜ்லேருந்து வந்து 5:45 5:30 வரைக்கும் வருவா, வந்து எல்லாம் செய்து முடித்து இவன் இன்றைக்கி 6:30 சாங் சர்வீஸ் போயிடணும்னு நினைப்போம். ஆனால் என்னாகும், 7:30க்கு தான் இங்கே வந்து உட்காரும். அதை நினைக்கும் போது எனக்கு நேரத்துலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் என் மகளே சத்தம் போட்டேன். சிருஷ்டிப்பு சமயத்தில் வந்து போதகர்களுக்கு ஆர்டினேஷன்லாம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? போதகர்கள் ஆர்டினேஷன் எப்படி நடக்கும்? ரொம்ப கஷ்டமாக நடக்கும். அதை பார்க்கும்போதே ஏதோ பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நானும் அனுபவித்திருக்கிறேன். அப்புறம் 7ஆம் நாளில் வந்து ஓய்வு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா இருக்கிறது இல்லை. 7ஆம் நாளே தேவன் என்ன செய்தார்னா ஆசீர்வதித்தார். அதை என்ன செய்தார்னா பரிசுத்தமாக்கினார், பரிசுத்தமான காரியங்கள் செய்வதற்கு ஒதுக்கினார். கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஓய்வை கொடுத்தார். ஏன்னா ஆதாம் ஏவாளும் கட்டாயம் பயங்கரமான வேலைகள் அந்த தோட்டங்களில் செய்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஓய்வை கொடுத்தார். சிருஷ்டிப்பின் ஞாபகார்த்தமாக எதை கொடுத்தாரு? ஓய்வு நாளை கொடுத்தார். அவரும் ஓய்ந்திருந்தார். இப்போ சங்கீதம் 111:4 வாசிங்க. சங்கீதம் 111:4. 112:4 11:4. ஓகே. அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அடுத்தது ரோமர் 1:20.
ரோமர் 1:20 வாசிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. 1:20 நான் வாசிக்கிறேன். எப்படி என்றால், காணப்படாதவர்களாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும். ஆதலால் அவள் போக்கு சொல்ல இடமில்லை. நமக்கு போக்கு சொல்ல இடமில்லை. இது முக்கியமான வசனம். நமக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஓய்வு நாளுக்கு நீ ஏன் கோயிலுக்கு வரல, உன்னை காணுமே, பிள்ளைகள் ஏன் இப்படி பிள்ளைகளை கேட்டால் எனக்கு அப்படி இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தைரியமாக இந்த ஓய்வு நாளில் போய் பரிசு எழுதுறாங்க, வேலைக்கு போகிறாங்க இல்லையா? அதை பெற்றோரும் அனுமதிக்கிறார்கள். அப்படி செய்யலாமா? நம்ம செய்ய நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்க போகிறோம் என்று நமக்கு தெரியவில்லை. ஞாபகத்தை ஓய்வு நாள் வந்து நமக்கு ஞாபகத்தை நாளாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அதிகாரமும் அதில் இருக்குது. ஞாபகத்தை நாளாகவும் இருக்கிறது, அவருடைய அதிகாரமும் இருக்கிறது. மனசில் உணர்த்துவார், ஓய்வு நாளை ஒழுங்காக கடைப்பிடிப்பாயாக என்று உணர்த்துவார். அந்த உணர்த்துதலை நாம் கட்டாயம் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். ஓய்வு நாள் நம்முடைய சிந்தனைகளை இயற்கைக்கு கொண்டு செல்கிறது. சர்ச்சையும் நம்ம நினைப்போம், ஓய்வு நாளில் ஒரு இயற்கையான காட்சி உள்ள இடத்துல போய் ஓய்வு நாளை ஆசிரித்தா என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மை கிறிஸ்துவிடம் கொண்டு செல்கிறது, பறவைகளின் பாடலுடன் கொண்டு செல்கிறது, அதிசயங்களை செய்கிறது. சர்ச்சும் ஒரு ஊரில் இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படின்னா, கடல் கரையில் போய் சர்ச் சர்வீஸ் வச்சாங்களாம். அப்போது அந்த கடல் கரையில் போய் சர்ச் சர்வீஸ் வைக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசை இன்னும் நிறைவேறல. இந்த கடற்கரையில் போய் நம்ம சர்ச் சர்வீஸ் வைக்கணும். நேச்சரில் போய் சர்வீஸ்லாம் வச்சுருக்கோம், இந்த சர்வீஸை பார்க்கல. அப்போ எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிப்பாங்க. கடற்கரையில் போய் அந்த அலைகள் நடுவில் சர்ச் சர்வீஸ் நடக்கும்போது எப்படி இருக்கும்? நம்ம விளையாண்டுருப்போம், எடுத்துருப்போம், ஆனால் இப்போ ஒரு சர்ச் சர்வீஸை நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம். அப்போது அந்த கடற்கரை இதில் வந்து நம்ம போய் சர்ச் சர்வீஸ் வச்சோம்னா கட்டாயம் நம்ம அந்த தேவன் நம்மோடு மெல்லிய சத்தத்தில் பேசுவதை கட்டாயம் நம்ம கேட்போம். எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்காத சமயத்தை அவர் படைத்ததை எல்லாம் என்ன கொடுக்குது? ஆறுதலை கொடுக்கிறது. இப்போ சிருஷ்டிப்பு 6 நாளும் சிருஷ்டிப்பு இந்த பிகினர்ஸ் கிளாஸ்க்கு அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே லைட், செகண்ட் டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் எனக்கு அதை வரிசையாக சொல்ல தெரியாது, ஆனால் அந்த பிள்ளைகள் அழகாக சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது. சீனாய் மலையிலேருந்து ஓய்வு நாளின் சட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் முதலாவதாக என்னது? டே ஆஃப் ரெஸ்ட்டுக்கு மேலே என்ன தான்? ஒரு ஹேலோ தெரிஞ்சு தான். அப்போது அதை நினைக்கும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? நம்ம ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறது. அவரால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு உலகத்தையே உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாளுங்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமா தெரியும்? இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது ஏதேன் தோட்டத்தில் இருந்த மனிதனுக்கு தெரிந்தது. கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதை அவன் கேட்டான். ஆனால் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்? ஆதாமும் ஏவாள் செய்த பாவத்தினால்தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு. இல்லை, இன்னும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏவாள் செய்த பாவத்தினால்தான் கஷ்டப்படுறோம். இல்லை, நாம் இன்றைக்கும் அன்றன்றைக்கும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? தவறுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஓய்வு நாளை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு அடையாளமாக இருக்கும். ஏதேன் பூமியில் மீண்டும் வரும்போது சூரியனின் கீழே இருக்கும் ஒவ்வொன்றும் சூரியனின் கீழ் இருக்கும் ஒவ்வொன்றும் ஓய்வு நாளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். மத்தேயு 5:18-19 எடுங்க. மத்தேயு 5:18-19. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும்
நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானமும் பூமியும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதை நம்புகிறோமா? இதுக்கும் ஓய்வு நாளுக்கும் என்ன சம்மந்தம்? என்னப்பா? ஆமாம், நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறோம்? ஓய்வு நாள். ஓய்வு நாளுங்கிற நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா, மக்கள் பரிசேயர் சதுசேயர்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பித்து இப்படி சீசர் எல்லாம் பயிர் வழியாக போய் பயிரெல்லாம் சாப்பிட்றத வச்சு சொல்லும்போது தான் தேவன் சொல்லியிருக்கிறார், மனுஷன் ஓய்வு நாள், தேவன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஓய்வு நாள் சிருஷ்டிப்புக்கு அடையாளமாக காட்டப்பட்டது. இது அவரை சிருஷ்டிகராகவும் இரட்சகராகவும் காட்டுகிறது. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வானம் பூமி அவரால் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் சபைக்கு தலையாக இருக்கிறது. தேவனின் அதிகாரத்தில் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர் சொன்னது எசேக்கியேல் 20:12 எசேக்கியேல் 20:12. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். எப்படி சொல்லாங்க? இந்த வசனம் அருமையான வசனம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளை இட்டேன். அருமையான வசனம் இல்லையா? இந்த வசனத்தை படி நம்ம நடக்கிறோமா? அருமையான ஓய்வு நாள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்லுவேன். பிள்ளைலாம் இருப்பாங்க, அந்த கதையை சொல்லலாம்னு நினச்சேன். பிள்ளைகளில் என்னென்னா, ஒரு ஃபார்மர், விவசாய தோட்டம். அதில் எல்லாருமே சண்டே வர்ஷிப்பர்ஸ். அதில் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் சாட்டர்டே வர்ஷிப்பர்ஸ். அந்த சண்டே வர்ஷிப்பர்ஸ்க்கெலாம் அறுவடை நல்லா நடக்குது. ஆனால் இந்த சாபத் வர்ஷிப்பருக்கு மட்டும் நல்லாவே நடக்கலை. இல்லை, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாக வந்துட்டு இருந்துச்சு. அவர் மிகுந்த வருத்தப்பட்டார். அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும்போது ஒரு நாள் மற்றவங்களாம் சேர்ந்து சொன்னாங்க, உனக்கு ரொம்ப நஷ்டமாக வருது, ஏன் நீ சண்டே வர்ஷிப் வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ இந்த ஆள் கொஞ்சம் தடுமாறினார். எப்படி தடுமாறினா, அப்போ நானும் இனிமேல் சாட்டர்டே என்ன செய்ய போகிறேன், ஓய்வு நாள் அன்னைக்கு போய் வேலை செய்ய போகிறேன். அப்போ எனக்கு கட்டாயம் என்ன கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பித்தார். அவர் என்றைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு வேலை செய்தாரோ அன்றையிலிருந்து அவருடைய குடும்பம் நிலைகள் ரொம்ப தாறுமாறாக போய்விட்டது. பிறகு அவர் நினைத்தார், நான் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறதை விட்டதுனால்தான் இந்த நிலைமை எனக்கு, இனிமேல் இந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது, ஓய்வு நாளில் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த வேலைக்கு போகாமல் சண்டே மற்ற நாட்கள் வேலைக்கு சென்று விட்டு ஓய்வு நாளை கடைபிடித்தபடியால் அவர் மிகுந்த ஆசீர்வாதத்துடன் வாழ்ந்தாராம். நாமும் அப்படித்தான். நம்மளும் என்ன செய்யணும், ஓய்வு நாளை கடைபிடித்து கொண்டு மற்ற வேலைகள் ஒன்றும் செய்யாமல், மற்ற எண்ணங்கள் ஒன்றும் வராமல், சொல்லி பாஸ்ட் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம எண்ணங்கள் எங்கேயா போகும். எனக்கெல்லாம் அப்படி போகும், எண்ணங்கள் போகும், கெட்ட எண்ணங்கள் வருங்க, சாத்தம் சோதிப்பான். அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும், ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். ஏசாயா 58:13-14 வாசிங்க. இது எங்கள் ஃபேமிலி வர்ஷிப்பில் நாங்கள் அடிக்கடி வாசிக்கிற வசனங்கள். என் பஸ்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பஸ்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டேன் என்று சொல்கிறார். என்ன அருமையான ஆசீர்வாதம் இல்லையா? இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை தானே? தேவையில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஓய்வு நாளை ஒழுங்காய் கடைப்பிடிக்க வேண்டும். இந்த 7ஆம் நாளை ஓய்வு நாளை ஒழுங்காக கடைப்பிடித்தோமானால் கட்டாயம் நமக்கு என்ன செய்யும்,
யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் நம்மை போஷிப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையும் மகிமையும் நிறைந்த தேவனே அப்பா, நன்றியோடு கூட இந்த ஓய்வு நாளின் சாயந்தர வேளையிலே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாள் முழுவதும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீ கொடுத்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாரத்திற்கு 7 நாட்கள் என்று நீர் தீர்மானித்து 7வது நாளை உம்மை நாடும்படியாய் உம்மை தேடும்படியாய் எங்களுக்கு முன் குறித்து தந்திருக்கிறே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளை நீ கொடுத்ததற்கான நோக்கம் நாங்கள் உம்மை கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக, நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து தேவ சாயலாய் மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக நாதா எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த ஓய்வு நாளை தந்திருக்கிறபடியெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஓய்வு நாளில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கொடுத்த இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாரம்பரியமாய் ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்களாய் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆலயத்தை நாடவும் தேடவும் நிற்கிருபை செய்தலுமாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். உலகத்தில் நாங்கள் படுகிற கரைகளை போக்கிக் கொள்ளும்படியாகவும் கரைபடாமல் வாழ வேண்டிய பலத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒவ்வொரு ஓய்வு நாளும் உம்முடைய சமூகத்தை நாட தேட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியலுமாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளீர்கள் என்று சொன்னீரே ராஜா. உடைய அழைப்பு நாங்கள் உம்மை போல பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி, எங்கள் சுய கிரிகளினால் நாங்கள் உம்மை போல பரிசுத்தமாக முடியாது என்பதை நீர் அறிந்தவராய் உம்மையே தியாக பலியாய் எங்களுக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் பரிசுத்தம் அடைய, நாங்கள் பரிசுத்தத்தை குறித்து தியானிக்க இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் குறைகளை களைந்தவர்களாய் உம்மை நோக்கி வளர்ந்தவர்களாய் நாங்கள் செல்ல நீ கிருபை அனுக்கிரகத்தை கட்டளையிட்டலுமாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. எங்கள் உள்ளம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய இடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டியர்களும். உமக்கே துதிகன மகிமைகளை செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஓய்வு நாளை முன்னிந்து மீண்டுமாய் உலகத்துக்குள்ளாய் நாங்கள் செல்கிறோம். நாங்கள் உலகத்துக்குள்ளாய் செல்லும் பொழுது உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் அமையும்படியாய் உடைய ஆவியான ஒரு பலத்தினாலே நீர் எங்களை இடைக்கட்டி உடைய நாமத்துக்கு மகிமையாய் எங்களை நீர் பயன்படுத்தி அருள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.